ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்திருக்கிறது அச்சுதமங்கலம் சோமநாத சுவாமி திருக்கோயிலில் தான் வந்திருக்கோம். இதுதான் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் அது உள்ளார நமக்கு இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது. இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்றது, திருமண தடை நீக்கும் சுந்தரேஸ்வரர் எல்லாமே இருக்காங்க. இதில் சோமநாத சுவாமி இங்கே மூலஸ்தானமாக நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. அப்புறம் சௌந்தரநாயகி அம்மா தனியாக அவங்களுக்குன்னு ஒரு திருத்தலம் அமைச்சு அதுவும் இருக்காங்க. நாங்கள் இங்கே போயிருந்தப்போ இங்கே நடந்த விசித்திரமான அனுபவங்களை தான் நாங்கள் இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா சிலையுமே வித்தியாசமானது. பல ஊர்களுக்கு நம்ம சென்று நம்ம வந்த புண்ணியம் இந்த ஒரு கோயிலுக்கு போனாலே நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா மூலஸ்தானம் சோமநாத சுவாமி. இதுதான் கர்ப்பகிரகமாக அமைச்சிருக்காங்க. இதில் எல்லா கோயிலில் உள்ள இந்த கோயிலில் உள்ள புண்ணியமும் நம்ம இந்த கோயிலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. இதுக்கான நான் வீடியோ நீங்கள் என்னோடய சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கான அர்ச்சகர் பேசியிருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா கல்யாண சுந்தரேஸ்வரர்னு இருக்காங்களா, இவங்களுக்கு தான் திருமண தடையெல்லாம் இருந்தது அப்படின்னா இவருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு திருமண தடைகள்லாம் நீங்கி நமக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கையாக இருக்குது. இதுதான் அங்கே இருக்கிற இது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மயூர முருகன், அதாவது எல்லா முருகனுக்குமே வலது பக்கம் தான் மயில் இருக்கும், இந்த பக்கம் இடது பக்கம் அமைஞ்சு அவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க. அடுத்தது பஞ்சபூத தலங்கள் 5மே நமக்கு ஒரே இடத்துல, அதாவது மயூரமுருகனுக்கு மேலே அந்த சிலை அமைப்பில் நமக்கு அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கஜசம்ஹாரமூர்த்தி அசுரனை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இந்த சிலையாக இருந்ததாக நமக்கு ஐதீகமாக இருக்குது. இது பிள்ளையாருக்கு கீழே ராகுவும் கேதுவும் இணைஞ்சு அமைஞ்சிருக்கிற கோயில். அதனால் நம்ம திருநாகேஸ்வரம் அதுக்கெலாம் நம்ம போய் நம்ம இது பண்ணுறதை விட நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாகவே நம்ம தரிசிச்சுட்டு போயிடலாம். அதுக்கான பலன் இங்கேயே கிடைக்கும் அப்படின்ட்டு. இது சிவன் ருத்ர தாண்டவம் ஆடும்போது ஒரு காலை மேலே தூக்கி வச்சுட்டு தலையை நோக்கி யார் பெருசு அப்படின்னு நமக்கு சொல்கிறதுனால கால் ரொம்ப உயரமாக போனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இது நர்த்தன கணபதி முதலாக தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா நர்த்தன கணபதி இவர் தான், இந்த கோயிலில் தான் தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இருந்தது. இதில் உள்ள எல்லா சிலையுமே வித்தியாசமானது தான் இருக்குது. இது தட்சிணாமூர்த்தி சிலை அமைச்சிருக்காங்க. இது எல்லா கோயில்லையுமே இருக்கிறது தான். அடுத்தது நெக்ஸ்ட் ஆதி விநாயகர். இவர் தான் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா நிருதிலிங்கம். ஆதி விநாயகர் முதலாக தோன்றின விநாயகர் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஆதி விநாயகர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது இதில் லிங்கோத்பவர். இது சிவன், அதாவது சோமநாத சுவாமிக்கு பின்பக்கம். இது பிருத்திவி லிங்கம்னா முதல்ல தோன்றின லிங்கம். இந்த கோயிலில் கஜலட்சுமி பாதம் தெரிகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் மட்டும்தான் நம்ம லட்சுமியோட பாதத்தை நமக்கு பார்க்கலாம். அதை மாதிரி இந்த இதை அமைச்சிருக்காங்க. அடுத்தது இவர் ஆதிமூல பெருமாள் அம்பாலோடு இருக்கிறது, மகாலட்சுமியோடு இருக்கிறது. இதுலேயும் நமக்கு பாதம் தெரிகிற மாரி அமைச்சிருக்காங்க. அதுதான் இதில் நல்ல விசேஷமாக இருக்குது. பிரம்மனுக்கு கீழே அந்த தீர்த்தம் இது வர்றது பார்த்திங்க அப்படின்னா சிலையே வடிவமைப்பு ரொம்ப பழங்கால தமிழர்கள் எவ்வளோ வடிவமைப்போட நுணுக்கமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு இந்த கட்டடக்கலை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இவர் பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் இல்லாத கோயிலே இருக்க முடியாது. இது விஷ்ணு துர்க்கை ஆடி தைவெள்ளிலாம் நமக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ராகு காலத்தில் இங்கே விளக்கு போட்டோம் அப்படின்னா நினச்சது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்குது. இது அர்த்தநாரீஸ்வரர் ஒரு பக்கம் அம்பாலும் சிவனும் வீட்டிருக்கிறது மாதிரி திருத்தலமாக இருக்குது. இங்கே நடராஜன் தலமும் அமைச்சிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா தபஸ் நாயகி அம்மா பார்வதி தேவி தவம் இருந்து போய் சிவனை அடைஞ்சதாக ஒரு நம்பிக்கை. பிரிஞ்சு திரும்பி கணவனை சேர்கிறதுக்காக தவம் இருந்து சேர்ந்தாங்க. அப்படிங்கிறதுனால இந்த அம்பாளுக்கு நம்ம அபிஷேகமும் மாலை இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. இது அம்பாளோட அடுத்த பார்ட்டு. சௌந்தரவள்ளி நாயகி தனியாக அந்த திருத்தலத்திலேருந்து கொஞ்சம் வெளியில்
இந்த பார்த்தோம் அப்படின்னா தனியாக ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. இவங்க தான் சௌந்தர நாயகி அம்மா. இவங்களுக்கு நமக்கு தனியாகவே ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. இது நமக்கு வெளி சைடு இப்போ நம்ம வெளியில் நம்ம வந்துட்டோம். இதில் நந்தி வந்து நமக்கு வந்து சைடு ஒரு பக்கமாக தலையை சாய்ச்ச மாதிரி இருக்குது. அதுதான் இங்கே விசேஷமாக இருக்குது. நம்ம வெளியில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இரட்டை விநாயகர் வந்து அமைஞ்சிருக்காங்க. இதுவரை இல்லாத ஒரு அதிசயமாக இந்த கோயிலில் இரட்டை விநாயகர் அமைச்சிருக்காங்க. அதனால் நம்ம கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த கோயிலை தரிசிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.